நம்ம காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல, கல்வித்துறை அமைச்சரும் ஆசிரியர்களின் கர்மாவும்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் நிறைய விதமாக நேற்று போட்ட வீடியோஸ்லேருந்தே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நமக்கு அடுத்து வந்து ஏதாவது 2013க்கு விடிவு காலம் பிறக்குமா, இந்த மாதிரி டீச்சர்ஸ்க்கு ஏதாவது நல்லது நடக்குமா, ஏதாவது வந்து தேர்தல் அறிக்கையில் ஏதாவது சொல்லியிருக்காங்களா, இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, நான் யதார்த்தமாக இப்போ பார்க்குறேன், ஒருத்தவங்க இப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஆசிரியரா இல்லை அரசியல்வாதியான்னு எனக்கு தெரியலை. இதை பார்க்கும்போது எனக்கு வந்து இவங்க வந்து கண்டிப்பாக டீச்சர்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பாஸ் பண்ண டீச்சருக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு. 2013 பாஸ் பண்ணவங்களா இருந்தாலும் 17 பாஸ் பண்ணவங்களா இருந்தாலும் எல்லாருக்குமே தெரியும் டெட்டில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. இவங்க கண்டிப்பாக ஒரு பாஸ் பண்ண டீச்சராக இருக்க வாய்ப்பு கிடையாது. இல்லை ஆல்ரெடி ஜாபில் உள்ள டீச்சராக இருக்கலாம், இல்லைன்னா வந்து டீச்சர்ஸ்க்கும் நமக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாமலாம் இருக்கலாம். ஏன்னா என்ன போட்டிருக்காங்கன்னா, ஏம்மா நீங்கள் வந்து போராட்டம் நடத்தி உண்ணாவிரதம் இருந்தப்போ உங்களுக்கு யாருமா ஆதரவு தந்து வந்து நின்னது, நன்றி உங்களுக்கு இருக்கா முதல்ல அப்படின்ட்டுருக்காங்க. போராட்டம் முதல்ல யாரை எதிர்த்து போராட்டம் பண்ணுனாங்க? போராட்டன்றது 2013லேருந்தே நடந்துகிட்டு இருக்குது. அது வந்து 13 வெயிட்டேஜில் அஃபெக்ட் ஆன டீச்சர்ஸ் அவங்களுக்கு தெரியும். 13லேருந்து பல பிரிவுகளாக போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. பல சங்கங்கள் ஆரம்பித்தாங்க. எவ்வளோ போராட்டம் நடந்துட்டுருக்கு. அதில் கலந்துக்க முடிஞ்சவங்க கலந்துக்கிட்டாங்க, கலந்துக்க முடியாதவங்க காசு உதவி பண்ணாங்க. நிறைய என்ன சொல்ல, லேடி டீச்சர்ஸ்னாலலாம் வந்து கலந்துக்க முடியாது. அப்போ லேடிஸ்லாம் நம்மளால் முடியலை அப்படின்னா என்ன பண்ண முடியும்? வீட்டில் அலோவ் பண்ணலை, இல்லை சின்ன குழந்தைங்க இருக்குது அப்படின்னா அதையும் தாண்டி கஷ்டப்பட்டு போனவங்களும் இருக்காங்க. எவ்வளவோ போராட்டம் பண்ணியிருக்காங்க. அந்த போராட்டத்துக்கெலாம் யார் ஆதரவு தந்ததா? ஃபஸ்ட்டு வந்து ஆதரவு தந்தது வந்து எதிர்க்கட்சியாக இருந்தப்போ ஆதரவு தந்தாங்க. அப்போ தான் வந்து அந்த இதயமற்ற இரக்கமற்ற அரசாணையை வந்து நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சியாக இருக்கும்போது வந்து ஆதரவு குரல் கொடுத்தாங்க. ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதையே நடைமுறைப்படுத்தினாங்க. அதை எதிர்த்து நிறைய பேர் போராட்டம் பண்ணவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. வந்து ஆதரவெல்லாம் நிற்கல. எத்தனை கேசஸ் ஈவன் வந்து நம்ம இதில் நீங்கள் பார்க்கவே வேண்டாம். சகோதரர் இளங்கோவன் இருக்காங்கல்ல, அது என்ன குரூப்பு, 2013 நலச்சங்கம், வெல்க தமிழ் அதில் போய் பாருங்கள். ஃபுல்லாகவே போராட்டமாக தான் இருக்கும். அந்த போராட்டத்துக்கு வந்து 5 வருஷத்தில் எத்தனையோ போராட்டம் நடத்தியிருக்காங்க. அதில் எத்தனையோ தடவை கைதும் ஆயிருக்காங்க. அதுக்கு வந்து சப்போர்ட்டெல்லாம் வந்து டிஎம்கே நிற்கலை. பிடிச்சி போட்டதே டிஎம்கே தான். பிடிச்சி ஜெயிலில் போட்டதே திமுக அரசு தான். இதில் வேறு நன்றி இருக்காமா உங்களுக்கு? ஆமாம், தயவுசெய்து தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு விஷயத்த, தெரியலைன்னா பண்ணாதீங்க, சரிங்களா? 2013 வந்து ஏடிஎம்கேவை எதிர்த்து நடத்தாத போராட்டம் கிடையாது, டிஎம்கேவை எதிர்த்து போராட்டம் நடத்தாதது கிடையாது. ஆனால் வந்து ஏடிஎம்கேல நடத்துனாங்க அப்படின்னா அவங்க வந்து அடுத்தடுத்து கொலாப்ஸ்னால அது என்ன சொல்கிறது, சிக்கல் மேலே சிக்கலாக ஆக்கிக்கிட்டே இருந்தாங்களே தவிர ஒரு தீர்வும் கிடைக்கல. ஆனால் திமுக வந்து ஆதரவு தந்துட்டு வந்து பண்ணாங்க. இது வந்து எப்படின்னா, அவங்க நெஞ்சில் குத்துனா இவங்க முதுகில் குத்துன மாதிரி. இவங்க வந்து நாங்கள் 2013 வந்த உடனே 13லேருந்து பாஸ் பண்ணவங்களுக்கு படிப்படியாக போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் எவ்வளோ வேலை பார்த்தாங்க இறங்கி. எத்தனை பேர் வாக்கு கேட்டாங்க தெரியுமா? போன தடவை எல்லா ஃபேமிலியில் உள்ளவங்களாம் டிஎம்கேக்கு தான் போடணும்னு சொல்லிட்டு நலச்சங்கத்தில் உள்ளவங்க எத்தனை பேர் போஸ்டர் அடித்து அப்போல்லாம் வீடியோ வந்துச்சு. இந்த டிஎம்கேக்காக ராவும் பகலமாக எவ்வளோ வேலை பார்த்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனால் போஸ்டிங்கிறது போடவில்லை. தொகுப்பூதியத்தில் கூட கடைசியில் கொடுக்க மனசு வரலையே. இதில் வேற இவங்க வந்து ஆதரவு தந்தாங்களாமா. ஆதரவு தந்து நின்னது யார்? திமுகவை எதிர்த்து தானே போராட்டமே நடத்தினாங்க. அப்புறம் எப்படி அவங்க வந்து ஆதரவு தந்து நிற்பாங்க? ஆனால் வந்து என்ன சொல்ல, 2 கழக அரசும் வந்துட்டு ஆசிரியர்களை வந்து ஏமாற்ற தான் செஞ்சாங்களே தவிர 2 கழக ஆட்சியும் ஜாப் வந்து கொடுக்கல. அதனால் வந்து தெரியாமல் எதையும் கமெண்ட் பண்ணாதீங்க, சரிங்களா?